அனைவருக்கும் வணக்கம். நான் அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிட நிலையத்திலிருந்து உங்கள் ஆஸ்தான ஜோதிடர் ரத்னா ஜெய்சங்கர் பேசுகிறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒருவருடைய ஜாதகத்தில் அவருக்கு ஆயுள் பலம் நல்லா கெட்டியாக இருக்கா, நீண்ட ஆயுள் அவர் வாழ்வாரா என்பதை ஒரு ஜாதகத்தில் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஒருத்தர் நீண்ட நாள் உயிர் வாழ்வார். இயற்கையாக வரக்கூடிய அந்த நோய் நொடிகள் இதெல்லாம் வரத்தான் செய்யும், போகத்தான் செய்யும். ஆப்ரேஷன் பண்ணலாம், விபத்தில் சந்திக்கலாம். இருந்தாலும் அவர் அதிலிருந்தெல்லாம் தாண்டி, அந்த ஆபத்தான கட்டங்களையெல்லாம் தாண்டி நீண்ட காலம் உயிர் வாழ்வாரா அப்படி என்பதற்கு ஜாதகத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு என்ன அமைப்பு அப்படின்னா, ஆயுள் காரகனான சனி பகவானும் ஆயுள் ஸ்தானமான 8ஆம் பாவகமும் கெட்டுப்போகாமல் சுபத்துவமாக நின்றால், அதாவது எப்படின்னா, அதை வேற பாவக்கிரகங்கள் பார்க்காம, அதாவது உதாரணமாக ராகு கேது 8ஆம் பாவகத்தையும் சரி, சனி பகவானையும் சரி, ராகு கேது மாந்தி இந்த கிரகங்கள் பார்க்காமல் நின்றால் அந்த ஜாதகருக்கு ஆயுள் பலம் உண்டு. அதே போல லக்ன அதிபதியும் சூரிய பகவானும் இருவரும் சேர்ந்து 11ஆம் பாவகத்தில் நின்றாலும் சரி, அல்லது 8ஆம் அதிபதி, இந்த 8ஆம் பாவக அதிபதி இருக்காங்க இல்லையா, அவர் யாருனாலும் இருக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் 8ஆம் பாவக அதிபதி மாறுவாங்க. ஸோ அந்த 8ஆம் பாவகத்தின் அதிபதி 11ஆம் பாவத்தில் இருந்தாலும் சரி, சனி பகவான் 11ஆம் பாவகத்தில் நின்றாலும் சரி, அப்புறம் லக்னாதிபதி தனித்தே லக்னாதிபதி மட்டுமே 11ஆம் பாவத்தில் இருந்தாலும் சரி, அப்புறம் சனி பகவான் அந்த ஜாதகருக்கு லக்னத்திலிருந்து 8ஆம் இடத்தில் இருந்தாலும் சரி, சனி ஆட்சி உச்சம் பெற்றாலும் சரி, 8ஆம் பாவகத்தின் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றாலும் சரி, சனி பகவான் 7ஆம் இடத்தில் திக்பலம் பெற்றாலும் சரி, சரிங்களா. அதே போல் 8ஆம் அதிபதி யாரோ அவர் திக்பலம் பெற்றாலும் ஓகே. 8ஆம் அதிபதி அல்லது சனி பகவான் ராகு கேது சாரம் வாங்காமல் நின்றாலும் சரி. பாருங்கள், எவ்வளோ பாயிண்ட் வந்து பாருங்கள். ஒருத்தர் நீண்ட ஆயுளாக இருக்கிறதுக்கு அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய இருக்குது. அதே போல் இந்த சனி பகவான் மற்றும் 8ஆம் அதிபதி இணைந்து 1, 5, 9 இருந்தாலும் சரி, 1, 4, 7, 10 ஆகிய கேந்திர கோணங்களில் இருந்தாலும் சரி, சரிங்களா, அவர்கள் நீண்ட ஆயுளுக்கு சொந்தக்காரர்கள். இடையில் எவ்வளவோ அவங்களுக்கு கஷ்டங்கள், உடல் ரீதியான பிரச்சனைகள் வந்தாலும் அதிலிருந்தெல்லாம் தப்பிச்சிருவாங்க. ஏன் ஈவன் ஆஸ்பத்திரியில் போய் அறுவை சிகிச்சையெல்லாம் செய்து அதுக்கப்புறமும் பல ஆண்டுகள் உயிரோடு இருக்கிறவங்கள நம்ம பார்க்குறோம்ல, அவங்களாம் இந்த மாதிரி டைப்பில் உள்ளவங்க. அதனால் ஒருத்தங்களுக்கு ஒரு ஜாதகருக்கு அவர் ஜாதகத்தை பார்த்தால் டக்குன்னு சொல்லுவாங்க, கேட்பாங்க, சார் எங்களுக்கு ஆயுஷ் பலம் எப்படி சார் இருக்குது, இவங்க அப்பாவுக்கு ஆயுள் பலம் எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம இந்த மெத்தடில் தான் நம்ம 8ஆம் பாவகம். சரி, இப்போ தாய்க்கு ஆயுள் பார்க்கணும் அப்படின்னா 4ஆம் பாவத்திலிருந்து 8ஆம் பாவம், தந்தைக்கு ஆயுள் பார்க்கணுமா 9ஆம் பாவத்திலிருந்து 8ஆம் பாவம். ஸோ அவ்வளோதான். அவங்க ஆட்சி உச்சம் பெற்றாலும் சரி, அதே போல் வர்க்கோத்தமம் அடைந்தாலும் சரி, பரிவர்த்தனை பெற்றாலும் ஓகே. இந்த அதிபதிகள் பரிவர்த்தனை பெற்றாலும், இப்போ சனி ஒரு இடத்துல இருக்கார், 8ஆம் பாவக அதிபதி ஒரு இடத்துல இருக்கார், இருவரும் பரிவர்த்தனையில் இருக்காங்க. ஸோ ஆயுஸ் கெட்டி.
ஸோ இது மாதிரி பல விதங்களில் பல கோணங்களில் அந்த ஜாதகருடைய ஆயுளையும் அவங்க குடும்பத்தினருடைய ஆயுளையுமே நம்ம அந்த ஒரு ஜாதகத்தை வைத்தே பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்தானங்களில் நின்றால் அந்த ஜாதகருக்கு ஆயுள் பலம் உண்டு. நன்றி, வணக்கம்.